கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. தேவ சமாதானமும் தேவ கிருபையும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் உபாகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம். உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாக்கிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும். இங்கு மோசேயின் மூலமாக தமது ஜனத்திற்கு கர்த்தர் கொடுத்த அநேக காரியங்கள், அநேக ஆலோசனைகள், அந்த நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள் என்று சொல்லி ஏராளம் ஆண்டவர் கற்பித்திருந்தார். அதில் ஒன்றுதான் தேசத்துல எளியவர்களாக சிறுமைப்பட்டவர்களாக இருக்கும் உன்னுடைய சகோதரர்களுக்கு உன் கையை தாராளமாய் திற என்று சொல்லி இங்கு சொல்லப்படுகின்றது. அந்த வசனத்தின் முன்பகுதி பாருங்க. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாக்கிய உன் சகோதரனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், இவர்களெல்லாம் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும், அதுவும் தாராளமாக கையை தர என்று இங்கு சொல்லப்படுகிறது. இது கலாத்தியர்ல பார்க்கும் பொழுது, கலாத்தியர்ல 6வது அதிகாரத்தில் 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இங்கு தெளிவா எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அது பழைய ஏற்பாடுல தேவன் டைரக்டா மோசையோடு பேசி சொன்னது. இங்கு அதை பரிசுத்த ஆவியானவர் இங்கு எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அதாவது நம்ம நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது, அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்க, இயேசு மகாராஜா சொல்கிறார், உனக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் என்று சொல்லுகின்றார். அப்போ நம்ம வருஷம் முழுவதும் நம்ம உழைக்கின்றோம், நம்முடைய வேலைகளை செய்கின்றோம். அப்போ நமக்கு எப்போல்லாம் நடுவில் சமயம் கிடைக்குதோ, எப்போல்லாம் இப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு விதத்தில் நம்ம நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, ஒருவேளை பண உதவி மட்டும்தான் நன்மை என்று சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடாது. எல்லா விதத்திலேயும் அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம உதவி செய்வது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக பண உதவியும் அவசியம்தான். பிரியமானவர்கள், இப்படிப்பட்டவங்க எங்கே இருக்கிறாங்க? நம்ம சமுதாயத்தில், நம்முடைய திருச்சபைகளில் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவோம். அப்போ இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்கள் என்று சொன்னால் எப்படி? வாழ்க்கையில அடிபட்டவர்கள், தங்களுக்கு முன்னேற முடியாத பலன் இல்லாதவங்க, ஒருவேளை ஏதோ அவங்களுடைய சரீரத்துல சிறு குறைபாடு இருக்கலாம், அவங்களால நல்லா சம்பாதிக்க முடியாத குறைபாடோடு இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய குடும்ப தலைவன் இல்லாமல் இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், விதவைகள், வயது முதிர்ந்த தாய்மார்கள், அவங்களுக்கு கவனிப்பதற்கு பிள்ளைகள் தூரமாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் கவனிக்க மனதில்லாமல் அவர்களை திக்கற்றவர்களாக விட்டிருக்கலாம். இப்படி எளியவர்கள் தேசத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு எந்த விதத்துல நம்முடைய உதவி தேவையோ அந்த விதத்துல செய்வதற்கு நம்ம மனது இருக்க வேண்டும். தாராளமாய் உன் கைகளை திற என்று சொல்லுகின்றார். அப்ப என்ன அர்த்தம்? இவங்களுக்கு உதவி செய்வதற்கு நம்ம கணக்கு பார்த்து, அதாவது யோசித்து செய்யாதபடிக்கு நல்லா தாராளமா அவங்களுக்கு செய்யுங்க என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. இந்த நாட்கள்ல நம்ம கிறிஸ்மஸ் தினத்திற்காக எல்லாரும் நீங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க இல்லையா? இயேசு மகாராஜா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியில பிறந்தார். அவருடைய அன்பை விளக்கும் வண்ணமாக நம்ம பல விதங்கள்ல அதை நம்ம கொண்டு போகிறோம் மக்களுக்கு. விசேஷமாக நம்முடைய டிவி ஊழியத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய திருச்சபை ஊழியத்தையும் எடுத்துக்கொள்வீர்களானால் இதுல ஏராளமான தேவ பிள்ளைகள், அதாவது சகோதர சகோதரிகள் நம்மோடு கூட இணைந்து நின்று ஊழியத்தை செய்கிறாங்க. திருச்சபைகள் 600 இருக்குது என்றால் 600க்கும் 600 போதகர்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம்
வட இந்தியாவிலேயும் ஆந்திராவிலும் இருக்கிற கிராமங்கள்ல இருக்கின்றவர்கள். அவர்கள்லாம் வந்து எளியவர்கள் தான். அங்குள்ள மக்கள் கிராமங்கள்ல இருக்கிறவங்க எளியவர்கள் தான். இப்போ அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு கௌரவ சம்பளத்தை நாங்கள் ஊழியத்திலிருந்து கொடுத்து அவர்களை ஆதரித்து சபையை ஆதரித்து நடத்தி கொண்டு வருகின்றோம். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இப்படிப்பட்ட எளியவர்களுக்கு நம்ம தாராளமாய் கைகளை திறக்கலாம். நம்முடைய குடும்பத்தை மாத்திரமே பார்த்து நாம் ஓடிக்கொண்டே இராத படிக்கு நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்க இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கைகளை தாராளமாய் திறக்க வேண்டும். நீங்க இந்த டிவியின் மூலமா 24 மணி நேரமும் வசனம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. நீங்க ஏறக்குறைய 19 ஆண்டுகளாக இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற தேவ ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அப்போ இந்த டிவி ஊழியத்துல இதற்காக உழைக்கின்ற இதற்காக ஜெபிக்கின்ற பகுதி நேர முழு நேர ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் எங்களோடு இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல சமயத்துக்கு தக்க இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல நீங்க உங்களுடைய கைகளை தாராளமாய் திறக்க நீங்க முன் வரலாம். இது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களுக்கு எப்போல்லாம் சமயம் கிடைக்குதோ அப்போல்லாம் இப்படிப்பட்டவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, எளியவர்களுக்கு, சிறிய ஊழியத்தை செய்கின்ற எளியவர்கள் இப்படிப்பட்டவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது தாராளமாய் கைகளை திறக்கும்படி நமக்கு சொல்லப்படுகின்றது. அதிலும் புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் நன்மை செய்யணும். ஆனால் குறிப்பாக விசுவாச குடும்பம் ஒன்று வந்து நமக்கு பக்கத்தில் நமக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கட்டாய நன்மை செய்யணும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த வசனத்தின்படி நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்க நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே ஆசீர்வாத டிவி நேயர்கள் மற்றும் ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமாக பார்த்து பிரயோஜனம் அடைகிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தாவே, உம்முடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் நன்மைக்கு ஏதுவாய் கடந்து வருவதாக. கிறிஸ்மஸ் என்றாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக கிஃப்டாக கொடுத்திருக்கிறீர், அந்த ஈவாக கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து கொண்ட நாங்கள் ஆண்டவரே, இதோ இந்த நாட்களிலே நாங்கள் மற்றவர்களுக்கும் ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே அவர்களை மகிழ பண்ண எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.